श्रीमान वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति எனக்கு கொடுத்துக்கிற தலைப்பு தெய்வநாயகன் வைபவம். திருவேந்திபுர க்ஷேத்திரம் பெருமாளோட தேவநாத பெருமாளோட வைபவத்தை பற்றி பேச சொல்லிருக்கா. ஐ ஹாவ் டு தேங்க் சுவாமி. ஆக்சுவலாக எனக்கே அதிகமாக இந்த க்ஷேத்திரத்தை பற்றி அதிகமாக தெரியாது. ஈவன் தோ ஐ வாஸ் ஸ்டேயிங் ஓவர் தேர் இன் கடலூர் ஃபார் சம் டைம் just before I went for State Bank of India. This gave me a very good opportunity. போய் எல்லாத்தையும் போய் சைட் எல்லாம் பார்த்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கரெக்ட் பண்ணி ஐ தாட் தட் ஐ வில் ஆஸ் வெல் டாக் அபவுட் தட். ஏதாவது தவறு இருந்தால் தயவுசெய்து முடிச்சுக்கோங்க. திஸ் இஸ் தி ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் மீ டு அட்ரஸ் ஆஸ்திகாஸ் லைக் யூ பீப்புள் அண்ட் ஃபார் மீ ஆல்சோ டு கிவ் எ டாக் லைக் திஸ். தேவநாத பெருமாள் தேவர்களுக்கெல்லாம் அதிபதி. அந்த க்ஷேத்திரம் திருவகீந்திரபுரம். புரம் அப்படின்னா க்ஷேத்திரம். அகீந்திரபுரம் தி சிட்டி ஆர் தி டவுன் விச் ஹாஸ் பீன் நிர்மாண்ட் பை ஆதிசேஷா. திருவகீந்திரபுரம் இந்த க்ஷேத்திரம் ஆதிசேஷனால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. க்ஷேத்திர புராணம் அப்படின்னு பார்க்கும்போது திருவேந்திபுரம் பற்றி பார்க்கும்பொழுது மகாவிஷ்ணு பெருமாள் அந்த போரெல்லாம் முடிஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருந்த பொழுது அவளுக்கு தீர்த்தம் சுவாமிக்கு தீர்த்தம் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதிசேஷனும் கருடனும் ஓடி போய் ஆக்சுவலாக தீர்த்து கொண்டு போனாங்க. ஸோ கருடன் ஆக்சுவலாக அவரோட மூக்கால கருடந்தையை கொண்டு வர ஆதிசேஷன் பூமியை பிளந்து கொண்டு வர தீர்த்தத்தை. ஆப்வியஸ்லி ஆதிசேஷன் சீக்கிரமாக கொண்டு வந்துட்டார். இவர் கருடாழ்வார் கொஞ்சம் நாழி ஆயிடுச்சு. ரெண்டு பேருக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் வந்துடுது. அதனால அவர் சொன்னாராம் தேவநாத பெருமாள் மகாவிஷ்ணு பெருமாள், நீங்க ரெண்டு பேரும் எனக்கு சமீபம் தான். அதனால யார் முன்னாடி கொண்டு வந்தா யார் பின்னாடி கொண்டு வந்தா கிடையாது, ரெண்டு பேரோட தீர்த்தமும் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு சேஷ தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு சேஷ கிணறு இருக்காங்க. அதே மாதிரி கருட தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு கருட நதி இருக்கு. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு சாத்துமணிக்காகவும் பெருமாளோட திருமணத்துக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த விதத்துல இந்த க்ஷேத்திரம் ரொம்ப 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 புனிதமானது. அதுவும் ஹிஸ்டரியை பற்றி சொல்லும் பொழுது ஈவன் திருப்பதி வெங்கடேச பெருமாளோட பெரியவர் மூத்தவர், அவருக்கு பண்ண வேண்டிய எல்லா உங்களுக்கு என்ன வேணும் என்ன பண்றது இருந்தாலும் தேவநாத பெருமாளுக்கு பண்ணலாம். அண்ட் ஐ பீன் டோல் ஆக்சுவலாக ஹிஸ்டரியை பார்க்கும்பொழுது கல்வெட்டை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்து பெருமாள் எழுதிட்டாருங்க. அண்ட் சின்ன ஒரு பெருமாள் மட்டும் இருக்க அந்த சன்னதி மட்டும், அதே மாதிரி ஹேமாஞ்சவல்லி தாயார் மட்டும் அந்த சன்னதி மட்டும் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் எல்லாம் நிர்மாணம் பண்ணிருக்கா. அப்புறம் தேசிகர் வந்திருக்க. அப்புறம் எல்லா மற்ற சன்னதி எல்லாம் வந்திருக்கு. அந்த இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னாக்க, எந்த படையெடுப்புனாலும் இந்த க்ஷேத்திரம் கொஞ்சம் கூட டிஸ்டர்பே ஆகல. எந்த விதத்துல உங்களுக்கு இதெல்லாம் ஆச்சோ, உங்களுக்கு அர்ச்சனைலாம் பண்ண ஆரம்பிச்சோம், எந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சாலும் in the same way even today it is continued. In that way you can say that it is one of the very 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 old kshetra where Devanatha Perumal is அருள் பாலிச்சுட்டு இருக்காரு. இப்போ obviously Devanatha Perumal பத்தி பேசும் பொழுது we cannot separate Desika and Devanatha and Tiruvahindra. If at all as of today we are having Vishishtadvaitam that has been held by Desika, then obviously Tiruvendippuram is playing a very vital role. ஏன்னா எல்லாருமே சொன்னா ஆக்சுவலா தூப்புள்ள அவர் பிறந்த சுவாமி பிறந்த அதுக்கப்புறம் கருட மந்திரத்தை கத்துண்டு தென் ஆஃப்டர் ஆவர்த்தி பண்ணிட்டு திருவேந்திபுரம். If at all Tiruvendippuram is not there, Kaushalgiri is not there, probably we would not have got this actually Swami Desikan in this way. So தேவநாத பெருமாளோட அனுகிரகம் அவருக்கு ரொம்ப 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 அதிகமா இருக்கு. அதனாலதான் அவர் சொல்ற இவ்வளோ நாம பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிகர் திருப்பியும் இதெல்லாம் பண்ணிட்டு கிளம்பி போற பாலாறுல தூங்கிட்டு இருக்க. பாலாறு தூங்கிட்டு இருக்கும் பொழுது தேவநாத பெருமாள் கனவுல தோன்றி, அப்பா கொஞ்சம் திரும்பி என்னை பத்தியும் கொஞ்சம் பாடிட்டு இருக்கும். ஸோ தெர் இஸ் நோ ஈகோ ப்ராப்ளம் ஓவர் தேர். தேவநாத பெருமாள் இருக்க, தேசிக பெருமாள் இருக்க, இதெல்லாம் பண்ண நீ கொஞ்சம் எனக்காக பாடிட்டு அதுக்கப்புறம் நீ போ அப்படின்ட்டு உடனே தேசிகர் ஆஹா விட்டுட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு திருப்பியும் அடுத்த நாளே அங்க தங்கி தேவநாத பெருமாளை பத்தியும் மற்ற தேவநாத பெருமாளை பத்தி தமிழ்ல தேவநாத பத்தி தமிழ்ல சான்ஸ்கிரிட்ல அண்ட் ஆல்சோ பிரகிருதியில 3 லாங்குவேஜ்ல பத்தி. திஸ் இஸ் தி ஒன்லி க்ஷேத்ரா வேர் ப்ராபப்லி தி பீப்புள் ஹேவ் டாக்ட் அபவுட் ஆர் ரதர் சங் அபவுட் தேவநாதா இன் 3 லாங்குவேஜஸ். அந்த விதத்துல எகெயின் தேவநாத பெருமாள் ரொம்ப 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 வசதி. அதில் பண்ணிட்டு ஆக்சுவலாக உங்களுக்கு தேவநாத பஞ்சாசத் பண்ணிருக்கேன். அதுக்கப்புறம் மும்மணி கோவை, நவமணி மாலை, இன்னும் ஒரு 4-5 எல்லாம் பண்ணிருக்கேன். ஆக்சுவலாக அதெல்லாம் போயிடுச்சு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கவே இல்லை.
எதுலேயும் உங்களுக்கு மும்மணி கோவிலையும் நவமணி மாலையிலையும் பார்க்கும்பொழுது உங்களுக்கு 10 பாசனம் தான் கிடைச்சிருக்கு. 30 பாசனம் ஆக்சுவலாக போயிடுச்சு அப்படிங்கிற 20 பாசனம் போயிடுச்சு அப்படிங்கிறா. ஒன்லி 10 பாசனம் தான் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த விதத்தில் தேவநாதன் அப்படிங்கும் பொழுது ரொம்ப சக்தியா இருக்கு. அவங்க ஹைக்லீவர் மேலே இருக்க அந்த வந்து இது ஆர்ட், தி காட் ஆஃப் ஆர்ட் அண்ட் சயின்சஸ். ஆக்சுவலாக அவர் தான் வந்து இப்போ எல்லாருக்கும் இவருக்கு தேசிக்கு கொடுத்தது. அப்போ வந்து இவர் வந்து எப்படி வந்து இவர் வந்து அனுபவிச்சிருக்க, தேவநாதன் அனுபவிச்சிருக்க தேசிகர் அப்படின்னு போகும்போது நான் வந்து 3 வந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன். ஒன்று வந்து தேவநாத பஞ்சாசத்து, 2வது நவமணி மாலை, மும்மணி கோவை. 3த்துலையும் எல்லா பாசனமும் கவர் பண்றது அப்படிங்கிறது நிஜமாவே கஷ்டமா இருக்கும். இதெல்லாம் ஒரு கடல், no doubt about that. I thought that okay, I will just give you a glimpse of what he had told a little bit. First of all, I will take தேவநாத பஞ்சாசத்தை. அது வந்து எப்படி பாருங்க, தேவநாத பஞ்சாசத் மெயினா இது வந்து எல்லாருமே மற்ற பாசனம் பண்ணா என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க all the people will be saying okay, எனக்கு இந்த குறையெல்லாம் இருக்கு, இதெல்லாம் அதனால வந்து போய் பெருமாளுக்கு போய் வேண்டிப்பா, எனக்கு அது கொடுங்கோ இது கொடுங்கோ, all those things. பட் ஆக்சுவலா தேவநாத பஞ்சாசத் ஆரம்பிக்கும் பொழுதே அவரோட திருமேனி வர்ணனை கண்டிப்பா எவ்வளவு அழகா இருக்கு. in the sense how we can enjoy his this thing. and அப்புறம் வந்து கடைசியில வந்து சொல்றேன், எனக்கு எவ்வளோலாம் பாவப்பட்டிருக்கேன், I am the personification of all sins and I just surrender. பிரபத்தி பத்தி சொல்ற கடைசி பார்க்க அது வந்து வர்ணிக்கும் பொழுது, உருவத்தெல்லாம் வர்ணிக்கும் போது அதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் பாசத்தை சொல்ற, தேவநாதா நீ தான் தேவர்களுக்கெல்லாம் அரசன் நாதன். அதே சமயத்துல இன்னொரு பேர் அவருக்கு அடியவருக்கு மெய்யன். எங்க இருக்கு பாருங்கோ, எங்க இருக்கு பாருங்கோ. தட் இஸ் கம்ப்ளீட்லி கான்ட்ராஸ்ட். அடியவருக்கு மெய்யன், யார் அடியவர்களோ அவருக்கு நான் மெய்யனா இருப்பேன், அவ்வளவுதான். தேவநாதனுக்கு அதான். நீங்க போய் கேட்டுட்டே அப்படின்னா he is always at your service தேவநாதன். சோ அப்படின்னு சொல்ற அவர் சொல்ற ஃபர்ஸ்ட் பாசத்துல அதான் சொல்றாரு அவர். Bhagavan is the supreme God when all the others got worship, including Shiva and Brahma. That is, he is Amara Adipati, Daiva Nayaka, the Lord of all gods. 2வது 3வது 4வது பாசத்துல தேசிகன் வந்து இவாளெல்லாம் பரம்பரையை வந்து வெளிப்படுற, பரம்பரை பத்தி அவரோட பெருமையை சொல்ற. அதுக்கப்புறம் ஆக்சுவலா வந்து ஹேமாஜுடைய தாயாரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அடுத்த பாசத்துல வந்து அவரோட திருமுடியிலேருந்து திருவடி வரைக்கும் பெருமாளை வந்து வர்ணிக்க. திருமுடி எப்படி இருக்கு அப்படின்னாக்க அவரோட கிரீடத்தோட உங்களுக்கு வந்து it shines so much, it actually in fact completely evaporates all the other lights everywhere. அவ்வளோ ஷைனிங்கா இருக்கான் அந்த கிரீடமே. அப்படி பண்றதான் போய் செவிச்சானாக்க பெருமாளோட, அதாவது இவரோட யாரா வழிபடுறாரோ அவரோட பாவமெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கிரீடமே இருக்கிற ஒளியை எல்லா பாவத்தையும் ஒழிக்க வல்லது அப்படின்னு சொல்ற. அதுக்கப்புறம் கீழே வரும்பொழுது திருமுக மண்டலம் சாரி, அதே மாதிரி உங்களுக்கு கண், அவரோட கண் வந்து எப்படி இருக்கான், தாமரை மாதிரி இருக்கான், ரொம்ப குளிர்ந்து இருக்கான். What he says is it is always smiling. His face itself is so smiling that okay, நீ வந்துட்டியாடா, no problem, I am there to take care of you, don't worry at all. என்கிட்ட வந்துட்டேன், நான் வந்து உனக்கு வந்து எல்லா பாவத்தையும் நான் பார்க்கறேன், உனக்கு நல்ல வழி காட்டுறேன், உனக்கு என்ன வேணுமோ அதை எல்லாம் பண்ணித்தரேன். அந்த மாதிரி சொல்ற மாதிரி இருக்கு. அவரோட மண்டலத்தை பார்த்தாலே அந்த மாதிரி இருக்கு. கண்கள் அவ்வளோ குளிர்ந்து இருக்கு, செவிகள் ஆக்சுவலா உங்களுக்கு திறந்து இருக்கு. பெருமாள் யார் அடிவர்கள் வந்து என்ன கேட்கிறாளோ அதெல்லாம் கேட்கறதுக்காக பெருமாளோட செவி எப்படியும் திறந்தே இருக்கு. ரொம்ப வாய் பார்த்தேன்னா உங்களுக்கு ஆக்சுவலா செவந்து இருக்கு, அதே சமயத்துல ஸ்மைலிங் ஃபேஸா இருக்கு. அதனால எப்பயுமே ஓஹோ இவ்வளவு வந்துட்டானா ஓகே, அந்த மாதிரி அவளுக்கு கிடையாது. பெருமாளோட திருக்குறள் அந்த மாதிரி கிடையாது. நீங்க வாங்கோ வந்துட்டியா என்கிட்ட, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நிறைய பேர் வாங்கும், அந்த மாதிரி ஆக்சுவலா குப்புற மாதிரி தான் இருக்கு. அதே மாதிரி ஆக்சுவலா உங்களோட சங்கு சக்கரம் அது எல்லாரையும் எப்பயுமே ஆக்சுவலா பகைவர்களை அழிக்கிறதுக்காக, அடிவர்களோட பாவத்தை போக்குறதுக்காக, போரிடுறதுக்காக, அதுக்காக இருக்கு அப்படின்னு சொல்றேன். And in this thing next okay by me and in another poetic display Swami Desikan secondly describes the Paravyuha, Vibhava, Akra and Antaryami forms of Bhagavan in one short slokam, that is slokam 10. Then Bhagavan is Aushadha that cures the devotees who surrenders to him from disease cycle of birth.
நாம ஔஷதகிரின்னு சொல்லும்போது பெரும்பாலும் சொல்லும் பொழுது நாம இதுவும் எடுத்துக்கலாம், எல்லா டிசீஸையும் எடுத்துக்கலாம். இப்பட்டா நம்ம ஓக்கலா பேசும் பொழுது, லௌகிகமா பேசும் பொழுது, அப்படி இல்லைன்னா டிசீஸ் ஆஃப் பர்த் அண்ட் டெத் அதுவும் எடுத்துக்கலாம். ஸோ தேவனால் நீங்க போய் செவிச்சானாக்க எல்லாமே உங்களுக்கு பிறப்பு இறப்பு அப்படிங்கிற சுழற்சியிலேருந்து நம்ம போயிடுவோம் அப்படிங்கிறது சொல்றாரு. அதே மாதிரி தி புண்ணிய தீர்த்தாஸ் இன் திவ்ய க்ஷேத்ரா are capable of removing the sins and fulfilling the desires of those who takes a dip in them with devotion. The greatness and importance of Purusha Suktam is being talked about here. The Purusha Suktam, which describes the creation of the world by him, starting with the creation of Brahma, occurs in all four Vedas and was revered by the likes of Vyasa Mahamuni. கல்யாண குணத்தை சொல்லும் பொழுது அந்த மாதிரி சொல்லிட்டு வர்றவர் தீப்தியா பிரகாசம், ஸ்வீட் சூத்திங் நேச்சுரல் ஸ்மைல் இன் பகவான்ஸ் ஃபேஸ், அதே மாதிரி நத்திங் அபவுட் பகவான் இன் ஹிஸ் ஓன் செல்ஃப் அண்ட் ஹி கிவ்ஸ் எவ்ரிதிங் டு எவ்ரிபடி, ஹி டசன்ட் கீப் எனிதிங். அதே மாதிரி சுவாமி தேசிகன் லுக்ஸ் அட் பகவான்ஸ் பியூட்டிஃபுல் ஐஸ், அதான் இப்போ நான் சொன்னேன். சுவாமி தேசிகன் கண்டினியூஸ் டு ஹேவ் ஹிஸ் கிரேட் அனுபவம் ஆஃப் பகவான்ஸ் திருமேனி which spills out in superb poetry by describing his Makara Kundalam. He served as a model which Brahma used to create the bow that Manmadan uses to worship. அவரோட ஐப்ரோ பற்றி சொல்றார், புருவத்தை பற்றி சொல்றார். And Swami Desikad is describing Devanayaka Perumal's Rupa Saudharyam, reminder of Purusha declaration of, that's what actually I told you. அப்புறம் சுவாமி திங்ஸ் ஆஃப் பகவான்ஸ் புத்தரம், தட் இஸ் ஸ்டமக். அதை பண்ணும்போதே உங்களுக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு அந்த கடைசியில் வந்து பார்க்கும்போது எல்லா 3 உலகத்தையும் தன்னோட வயிற்றுக்கு வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு எகெயின் விடும்போது அது வந்து பெருமாளுக்கு ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லிட்டு தி தர்ஷனம் ஆஃப் பகவான்ஸ் டைஸ் in his Tirumeni immediately reminds Swami Deshikan of Purusha Suttas. This again Purusha Suttam. In addition, according to the Puranas, the beautiful Urvashi also originated from the same dice, which also served as the great bed where the Asura kings met the final end. The darshanam of his sacred feet, Tiruvadi, reminds Swami Deshika of the incident of Ashtya Vimochanam, and also the incident involving Bhagavan entering Uttara's body and giving life back to the charred ashes of the Prakrit body by the touch of his sacred feet. These are the same feet that are constantly served by Bhudevi and Sridevi. அதே மாதிரி ஸோ திருவடியிலேருந்து திருவடி அடைக்கும் பெருமாள் இவரால் வந்து அனுபவிக்கிறார், அதே மாதிரி வர்ணிச்சுட்டு அப்புறம் கடைசி பாசனத்தில் உங்களுக்கு வந்து பிரபத்தியை பற்றி சொல்கிறார். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த மாதிரி நீ இவ்வளோ அழகாக இருக்க, உன்னை வந்து என்னோட வேலை வேற ஒன்றும் கிடையாது, உன்னை ஜெபிக்கிறது, உன்னை பாராட்டுறது. என்ன பெற்றுனாக்க எக்கச்சக்க பாவம். ஐ ஆம் தி பர்சானிஃபிகேஷன் ஆஃப் ஆல் சிங்ஸ். ஐ ஹாவன்ட் டன் எனி குட் திங். பேசிக்கலி இப்படி சொன்னால் நம்மலாம் எங்கே இருப்போம் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, மற்ற ஆழ்வார்லாம் எங்கே இருப்பாங்கிறது எனக்கு தெரியல கண்டிப்பாக. ஸோ பர்சானிஃபிகேஷன் ஆஃப் திஸ் அண்ட் என்ன வந்து என்னோட வந்து என்னையே நான் உனக்கு திருவடிகளை நான் அர்ப்பணிச்சுக்கிறேன், என்ன நீ காப்பாற்றி அப்படின்னு சொல்லிட்டு தேவநாயகன் கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ அதுதான் தேவநாயக பஞ்சாசத்து. இஃப் ஆல் ஐ கேன் கவர் எ லிட்டில் பிட். அதுக்கப்புறம் அடுத்து வந்து இஃப் ஆல் ஐ கேன் கவர் எ லிட்டில் பிட் அபவுட் மும்மணி கோவை அண்ட் நவமணி மாலை. நவமணி மாலை இதெல்லாம் எடுத்துக்கிறேன். இது வந்து எப்போ தோண்டினாக்க சுவாமி தேசிகன் செட்டில்டு இன் திருவேந்திபுரம் இன் ஹிஸ் 20s. ஐ வாஸ் டோல்ட் ஆக்சுவலி 40 years கிட்டத்தட்ட அவர் திருவேந்திபுரத்தில் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு. Dream and during the sleep that night that I covered the acknowledgement of the Lord's command of compose. அதே மாதிரி வந்து கேட்டுன்ற பிறகு ஸோ அவர் வந்து இந்த மாதிரி பாசுரத்தெல்லாம் அவர் பாடுற நவமணி மாலையில் பாடுறார். நவமணி மாலையில் உங்களுக்கு என்ன ஆக்சுவலாக உங்களுக்கு வாட் இஸ் தி திஸ் திங் அப்படின்னாக்க Navamani Mala is 9 gems strung together in the form of beautiful ornament on glorious features of Sri Devanatha of Thiruvananthapuram. Swami named this as Navaratna Mani Malai, but as this has all the 9 elements such as Venba, it is called Navamani Malai. Whether it is Navamani or Navaratnam, it is only the 9 gems blessed as a treasure to us.
As this is a rare one in Tamil poems, the word Nava, which means new, also add to this Prabandham Navamani Malai. Nava அப்படின்னா நைனும் எடுத்துக்கலாம், நவ அப்படின்னாக்க நியூன்னு எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டுமே ஆக்சுவலாக நாம் எடுத்துக்கலாம். ஸோ அதுதான் ஒரே ஒரு பாசத்தில் மட்டும் இதில் வந்து நான் வில் ட்ரை டு கவர். இதில் வந்து பாசனமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். தமிழில் ஆக்சுவலாக படிக்கும்போதே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நோ டவுட் பட்டு அதில் வந்து ஒரே ஒரு இந்த மஞ்சளாக சோரை மட்டும் நான் வந்து இப்போ எடுத்துட்டு அதை பற்றி அர்த்தம் சொல்லலாம் அப்படின்னு பார்க்குறேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் மஞ்சுளாவு சோலை சூழ் ஐந்தை மண்ணு மண்ணிசை வரையெடுத்து நிறையளித்த மாசி வாசு தேவனே செஞ்சொலன்பர் சிந்தை கொண்டு தீதிலாத தூதனாய் தேரு மூர்ந்து தேசு உயர்ந்த செல்வ தெய்வ நாயகா வெஞ்சொலால காலதூதர் வீசு பாசம் வந்த மேல் விழுந்தழிந்து யான் அயர்ந்து வீழ்வதற்கு முன்னணி அஞ்சல் 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 என்று லிக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியர்க்கும் வடியவர்க்கும் வெய்யனே. எல்லாரும் சேர்ந்து மஞ்சுளாவு சோலை சோழ இந்த மண்ண மண்ணு சேர் வரையெடுத்து நிறையளித்த வாசு வாசு தேவனே செஞ்சொலால சிந்தை கொண்டு நீதிலாத தூதனாய் பேரு மூன்று பேசு என்ற செல்வ தெய்வ நாயகா வெஞ்சொலால கால தூத வீசு பாசம் வந்த மேல் விழுந்தெழுந்து யானை என்று வீழ்வதற்கு முன்னணி அஞ்சல் 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 என்று அழைக்க வேண்டும் அச்சுதா அடியவர்க்கும் அருளியர்க்கும் அடியவர்க்கு மெய்யனே. This is the 8th பாசுரம். He said in 14 விருத்தம். அதில் பார்க்கும்போது தமிழில் பார்க்கும்போது 14ஆம் விருத்தத்தில் இருக்கு. தி டபுள் ஆஃப் தி ப்ரீவியஸ் ஒன். முன்னாடி வந்து 7ல் இருந்திருக்கு, நாம் அதை பார்க்கல. ஸோ 14 இது வந்து 14 இருக்கு. சுவாமி தேசிகன் ரிமைண்ட்ஸ் தி லார்ட்ஸ் ஆஃப் தி மெனி உபகாரம்ஸ் டன் பை ஹிம் டு தோஸ் who cried out to him for protection when they faced danger. And Swami Desikan prays to Achyutan Devanayakan to come to his rescue by offering his Rakshanam before the Yamadutas arrive to cast their noose on him. The request is for the Lord to declare thrice the word Anjal for his sake. Swami Desikan will go on to create a magnificent Sri Sukti, reward now as Abhaya Prabandha form later. அதாவது மஞ்சுநாத் வரி அர்த்தம் பார்த்தோம்னாக்க தி டீப்லி மூவிங் அண்ட் என்டேரிங் சொல்யூஷன்ஸ் ஆஃப் சுவாமி தேசிகன் டு தேவநாதா இஸ் கமிங். ஓ லார்ட், லிவிங் எட்டர்னலி நித்ய வாசம் அட் தி திவ்ய தேசா திருவேந்திபுரம் வேர் தி ஜென்ட்லி மூவிங் clouds travel amidst verdant groves. O Lord, of established residence of your limitless, auspicious and blemishless gunams, who lifted the Govardhana hill to protect the herds of cows and calves of Gokulam against the anger of Indra. O Lord Devanayaka, who travelled to Duryodhana's court as blemishless ambassador to convey the just request of Pandavas, who were dear to you and who served later as Saradhya Sirpataka. O Lord, who never abandons those who seek your protection. O Lord, who chases away the nescience of your dear devotees and is true to them always. Kadesiya, before the Kalapasam of the harsh-speaking servants of Yamadharman falls on me, knocks me off my feet and tightens siege, grip and makes me suffer. Please rush to my side and protect me with assurances of freedom from fear from these Yamadutas. அதுதான் ஆக்சுவலாக இந்த ஒரே பாசனத்தை வந்து நான் கவர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தேன் மும்படி கோவையில். இதுதான் ஒரு ஸ்டார் பாசனம். அது எல்லாரும் படிக்கும் போதே ரொம்பவே நல்லா இருக்கும், எல்லாருக்குமே தெரியும் அதை பற்றி. அதுக்கு அடுத்தது வந்து சின்ன ஒரே ஒரு பாசனம் நவமணி இது மும்மணி கோவையிலேருந்து கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். மும்மணி கோவையில ஃபர்ஸ்ட் பாசனம் பண்ணும்பொழுது அருள்தரும் அடியவர் பால் மெய்யை வைத்து திருள்தர நின்ற தெய்வநாயகா நின் அருளினம் சீரோர் அறியவை யானதென இருள் சகையவர்க்கோ இன்னொளி விளக்காய் மணிவரை அண்ணனின் திருவுருவில் அணியமயர் அகத்தலாய் இலங்கை நின்படிக்கெல்லாம் தன்படி ஏற்க அன்புடன் நின்னோட மாதரித்தருளை வேண்டுரை கேட்டு மீண்டவை கேட்பித்து ஈண்டிய வினைகள் மாண்டிட முயன்று தன்னிட சேர்ந்த தமருணை அணுக நின்னுடன் சேர்ந்து நிற்கின்றே.
இது பார்த்தோம் பிரிவு பார்த்தோம்னாக்க it is one which must have ஆசிரியப்பா தமிழ்ல பார்க்கும்போது ஆசிரியப்பா வெண்பா அண்ட் கட்டளை கலித்துறை இந்த மூணு சேர்ந்து இருக்கணும் ஆக்சுவலா மும்பலி கோவில் இந்த மூணுமே இதுல இருக்கு அதான் சொல்றா இது 30 பாடல்கள் ஆக்சுவலி அதுல ஒன்லி 10 தான் கிடைச்சிருக்கு 20 போயிருக்கு the uniqueness of this Mumbadi Kovai is this is a great Tamil kavyam the three aspects of Mahakavya are Vyakya Artham in the word chosen or the dominant echoed through those choices of words the dominant rasam that is the kavyam must have Shakti rasam as the dominant among the 9 rasam this is true in the case of Mumbadi Kovai there are also Sringara rasa Abadhuda rasa அப்புறம் காருண்யா and வீரம் as secondary rasam in Mumbadi Kovai. Alankaram or ani is another requirement of Mahakavyam. Then there are 7 more lakshanams for Mahakavyams. All these like Sirigu, Telugu and also abundantly present in Mumbadi Kovai. Therefore it is called a unique kavyam and is considered a necklace made up of 3 kinds of gems. That is what Mumbadi is. Purana Ratnam, Stotra Ratnam and Mantra Ratnam. It is Adiyongal Bhagya. இப்போ வந்து ஆக்சுவலாக நான் ஒரு திரேந்திரத்தை அவர் வந்து இது பண்ணிருக்கேன் ஆக்சுவலாக திருவேந்திரத்தில் தி ரிலேஷன்ஷிப் ஆஃப் மும்படி கோவை டு நம்மாவா தட் இஸ் ஒரே ஒரு நிமிஷம் சார் அவசரம் இல்லை டேக் யுவர் டைம் இது நம்ம இன்ஃபார்மலாக தான் அக்கௌண்ட் நம்ம தேடும்போது கிடைக்காது Swami Desikan desires to perform Saranagati at the lotus feet of Lord Devanatha and as a first step performs Purushakra Prabhati to stay Hemanjavalli in the first pasram. In the pasram adha nama padichom. O Lord Devanayaka, you have earned the name of Naga Satya because you are resolute and infallible in the matter of blessing. Your bhaktas, you have blessed us with a divine sight to enjoy your matchless beauty and gain true jnana. The various through abharanas adorning your body have gained their brilliant lustre by association with your broad blue chest. In that expensive chest resides Hemamjavalli Tayar also, who never ever leaves that choice place of residence of hers. When you incarnate in your many forms, your divine consort takes a corresponding incarnation from and follows you. She stays a resplendent Ratna Deepa and removes our dark cloud of Ajnana. She listens to the soulful cries of the suffering samsaris, recommends them to you for forgiving their trespasses and thus destroys their karmas. She makes those who sought refuge with her fall at your feet and shines as the Paramadeva. Thus, Sri Hemamjavalli, who never leaves your side even for a fraction of the second and enhances your Vaibhavam, becomes joyous over our Prabhati and blesses in every way. ஸ்ரீ சம்பந்தம் எப்பயுமே இருக்குது அப்படிங்கிற அண்ட் ஆரம்பிக்கும் போது ஆக்சுவலாக ஹேமாம்ஜவல்லி தாயாரை பற்றி பேசிட்டு அதுக்கப்புறம் அவர் வந்து பிரபத்தியை பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்படி போகிறது மும்படி கோவை இந்த 3 பாத்திரத்தை பற்றி நான் பேசலாம் அப்படின்னு நினச்சேன். திஸ் இஸ் ஒன்லி எ ஸ்மால் கிளிம்ஸ். அப்கோர்ஸ் பேசிகிட்டே போகலாம். ஸோ ஐ தாட் தட் இதோட வந்து நான் நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறேன். ஸோ தேங்க்ஸ் அ லாட் ஃபார் ஆல் தி ஆப்பர்ச்சுனிட்டி கிவன் அண்ட் தேங்க்ஸ் டு மை ஒய்ஃப் ஆல்சோ ஃபார் நோட்டிங் டவுன் ஆல் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் டு ஹெல்ப் மீ இன் ஆக்சுவலி கமிங் அண்ட் அட்ரஸிங் யூ. Thank you.